காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். காய்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் வந்து பாட்டிலுக்கு ரூ. 10ன்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அதில ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. 40 பேர் கரூர்ல இறந்து போயிருக்காங்க. அந்த கவலை இல்ல. உனக்கு விளையாட்டா போச்சு. உனக்கு பாட்டு தான் முக்கியமான்ற மாரி கேட்டிருந்தாரு. நண்பா, அ பாட்டு வந்து யார் வேணா பாடலாம். தப்பு கிடையாது நண்பா. உண்மையான ஒரு பாட்டு தானே. உண்மையா நம்ம அது மாரி வாங்குறாங்க. அதனால அந்த பாட்டு பாடுறதுக்கு யார் வேணா பாடலாம். தப்பு கிடையாது. கரூர்ல இறந்து போனதுக்கு காரணம் யாரு? காரணம் பாட்டு போட்ட நாங்களும் கிடையாது. பாட்டு பாடுன விஜய் சாரும் காரணம் கிடையாது. மக்கள் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, அது பாதுகாப்பு குடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு. அதே மாரி காவல்துறையுடைய பொறுப்பு. அவங்க வந்து அங்க பாதுகாப்பு சரியான முறையில குடுக்காம, எல்லாம் போலீஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அங்க இருக்க மக்களே சொல்றாங்க, எங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் அவ்வளோ இல்லங்க. போலீஸ் எங்கேயோ ஒருத்தர் தாங்க இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்மளும் நியூஸ்ல அந்த இதுல பார்க்கும்போது போலீஸ்காரங்க ஏதோ கும்பலா ஒரு ஒரு 10, 15 பேர் தான் நம்மளுக்கும் அந்த வீடியோல காமிச்சு சுத்திலாம் மக்கள் வந்து கும்பல்ல நெருக்கடியில படும்போதெல்லாம் அந்த இடத்துலலாம் வந்து போலீஸ்லாம் யாரும் இல்ல. சரிங்களா? ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு அந்த இடத்துல போலீஸ்லாம் யாரும் இல்ல. இது காரணம் யாரு? முழுக்க முழுக்க காரணம்னா, நம்ம கவர்மெண்ட் தான் காரணம் இதுக்கு. சரிங்களா? இது தேவையில்லாம எல்லார் மாரியும் போயிட்டு அ பழி போடணும் வேற அவசியமும் கிடையாது. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். ஒரு செலிபிரிட்டி ஒருத்தவங்க ஒரு ஆக்டர் நீங்க சொல்ற மாரி ஒரு ஆக்டர கூட வச்சுக்கோங்க. அவர் போறாருன்னா, அவரு வந்து அவருக்கே அடுத்த நிமிஷம் அங்க என்ன நடக்குது அவருக்கே ஒருத்தர் பாதுகாப்பா தான் கூட்டு போறாங்க. அந்த கும்பல்ல. அவரு போறாரு கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி அவர் மாட்டுன்னு போவாங்க. நம்மள அப்படி இப்படி அசைய முடியாது. அவ்வளோ ஒரு பாதுகாப்பா நம்மள கூட்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல அவங்க எப்படி எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம்னா எப்படி அங்க நடக்கிறதுக்கு அவங்க எப்படி பொறுப்பாவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ம். அது வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து கவர்மெண்ட். அவங்க வந்து ஏதோ சதி நடந்திருக்காங்க. அதனால அங்க உயிரிழப்பு நடந்திருக்குது. இதுக்கு யார் காரணமா இருக்கும் சொல்லுங்க? நம்ம நெனச்சுக்கிறோம். அந்த கவலை ஒருத்தருக்கும் இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு அந்த கவலை இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் நீங்க வந்து எனக்கு அந்த கமெண்ட் போட்டிருக்கீங்க. கவலைப்படுறது தப்பு கிடையாது. நம்ம மக்கள், நம்ப சகோதர, சகோதரிகள் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். உயிர் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு தான். வேதனைகள் எல்லாருக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யும். நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆனா வந்து பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரியும், பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடாது நண்பர்களே. நியாய பக்கமா தான் நம்ப பேசணும். கவர்மெண்ட் இப்ப யார் ஆட்சி நடத்துறது? யாரு இது வந்து பாதுகாப்பு குடுக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். நீ வந்து வாம்மா ஒரு 2000 போலீஸ் குடுங்க. ஒரு 4000 போலீஸ போடுங்கன்னா, அவங்க சொன்னா கேட்பாங்களா? கவர்மெண்ட்ன்னு எதுக்கு இருக்கு? அவங்க அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணா தானே ஆர்டர் சைன்ல அவங்க சைன் பண்ணா தானே அவங்க வருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குல்ல. அதெல்லாம் யார் பாதுகாக்கணும்? கவர்மெண்ட் தான் பாதுகாக்கணும். அவங்களே அத பண்ணாதபோது, அப்ப இது மாரி